ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு த செஷன். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு லீகல் ஆஸ்பெக்ட்டு என்னென்ன பாலிசிஸ்லாம் இருக்குது என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக அதெல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் போட்ட நிறையா அக்ரிமெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை நிறையா வந்துட்டு ஃபண்டிங் மெக்கானிசம்லாம் எந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பிஓக்கில் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். தென் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கொஸ்டின்ஸில் வந்துட்டு அதிலிருந்து ஒரு சில ஆஸ்பெக்ட் எடுத்து ஸ்பின் ஆஃப் மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. சரிங்களா? அதையுமே வந்துட்டு நம்ம இதில் டீட்டெயிலாக வந்துட்டு பார்க்கலாம். சரிங்களா? இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரியான இதில் இருந்துட்டு செஷனில் மீன்ஸ் டாப்பிக்கில் இருந்துட்டு கரண்ட் அஃபேர் பேஸ்டு கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. ஈவன் 2025 வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎன்எஃப்சிசி COP 28 ஓகேங்களா, அதுலேருந்து வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கார்பன் மார்க்கெட் மெக்கானிசம். ஓகேங்களா, பாரிஸ் 6 அக்ரிமெண்ட்டு, சாரி ஆர்டிகல் 6 பாரிஸ் அக்ரிமெண்ட், அதெல்லாம் பற்றி ஃப்ரீக்வெண்ட்டாக போன வருஷம் நியூஸில் போயிட்டு இருந்தது. அதே வந்து 2025 வந்து கேட்டாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இன்னமும் அந்த ஆங்கிள்லாம் நீங்கள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா படிக்கும்போது அங்கே வந்து நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கலாம். சரிங்களா? அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ வித்தவுட் எனி டிலே வில் கோ டு த என்டர் இன் டு த செஷன். ஓகேங்களா? ஸோ த ஃபஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டே, தெர் ஆர் சம் ஃபண்டிங் ரிலேட்டடான ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். With reference to global environmental facility, which of the following statement is correct? நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு என்விரான்மெண்டல் இது வந்து படிக்கும்போது கண்டிப்பாக இதை வந்து கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? அதை பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க, குளோபல் என்விரான்மெண்டல் ஃபெசிலிட்டி அப்படின்றத. ஸோ அது ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ ஃபண்டிங் மெக்கானிசம். தெர் ஆர் 5 to 6 பாடிஸ் இருக்குது. அதுக்கு கீழே இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவாக ஃபண்டிங் பண்ணுறது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா UNFCCC, ஓகேங்களா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா UNCBD, கன்வென்ஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஆக்ட், பயோடைவர்சிட்டி. அப்புறம் CCD, காம்பேட் அகேன்ஸ்ட் டெசர்டிஃபிகேஷன் ஒரு இது இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மினமாட்டா ஃபார் த மெர்க்குரி பொல்யூஷன், அண்டு ஸ்டாக்ஹோம் வந்து பார்த்தீங்கன்னா பெர்சிஸ்டன்ட் பொல்யூஷன், அதெல்லாம் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஃபண்டிங் எங்கேருந்து கொடுப்பாங்கன்னா லைக் த்ரூ திஸ் மெக்கானிசம் தான். யூஸ்வலாக வந்துட்டு இந்த ஃபெசிலிட்டி அந்த மாதிரி வந்துட்டு இட்ஸ் ஆல் அபவுட் ஃபண்டிங். ஸோ இதில் வந்து குளோபல் என்விரான்மெண்டல் ஃபெசிலிட்டி வில் பி டூயிங் த ஃபண்டிங் ஃபார் த தீஸ் திங்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படிங்க. இட் சர்வ்ஸ் ஆஸ் அ ஃபினான்ஷியல் மெக்கானிசம் ஃபார் கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அண்ட் யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், இட்ஸ் மீன்ஸ் UNFCCC. தட்ஸ் கரெக்ட். பி பாருங்கள், இட் அண்டர்டேக்ஸ் சயின்டிஃபிக் ரிசர்ச் ஆன் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அட் குளோபல் லெவல். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இட்ஸ் பியூர்லி இட்ஸ் அ ஃபண்டிங் பாடி. சி பாருங்கள், இட் இஸ் ஏஜென்சி அண்டர் OECD to facilitate the transfer of technology and funds to underdeveloped countries with specific aims to protect the environment. இது again cooked up statement, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டி போத் A and B. A கரெக்டு, B வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்ஸ் சயின்டிஃபிக் ரிசர்ச்னு இருக்குது, அது தப்புன்னு நமக்கு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் ஆப்ஷன் A, இட் சர்வ்ஸ் அஸ் அ ஃபினான்ஷியல் மெக்கானிசம் ஆஃப் CBD அண்டு UNFCCC. ஓகேங்களா? அது போக நான் மற்ற பாடிஸும் என்னென்ன மெக்கானிசத்துக்கு வந்துட்டு இவங்க ஃபண்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் வந்துட்டு நீங்கள் தனியாக போய் நோட்ஸ் பார்த்தாலும் சரி, விக்கிபீடியாவிலே அதை பற்றி என்ன டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, அதர்ஸ் பாடி என்ன அப்படின்றத பார்த்துங்க. ஓகேங்களா? ஸோ வித் ரிலே வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஷின். சேம் ஃப்ரம் த ஃபண்டிங்லேருந்து கேட்ட கொஷின் தான். ஐ வுட் சே இட்ஸ் ஒன் ஆஃப் த நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணி வர்ற மாதிரியான கொஷின் தான். லெட் மீ ரீட் அவுட் த கொஷின். வித் ரெஃபரன்ஸ் டு த அக்ரிமெண்ட் அட் த UNFCCC மீட்டிங் in Paris in 2015, which of the following statement is correct? Okay, the agreement was signed by all the member countries of the UN and it will go into effect in 2017. Okay, fine. Second, the agreement aimed to limit greenhouse gas emission so that the rise in average global temperature by the end of this century does not exceed 2 degrees Celsius or even 1.5 degrees Celsius above pre-industry level. Okay. 3 பாருங்க, developed countries acknowledged their historical responsibility in global warming and committed to donate, நல்லா பாருங்க, $1,000 billion a year from 2020 to help developing countries to cope with climate change அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் வந்து வேர்ட் ப்ளே பண்ணியிருக்காங்க. நமக்கு யூஸ்வலாக வந்துட்டு பாரிஸ் அக்ரிமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2015 நடந்தது UNFCCC மீட்டிங், அதெல்லாமே அதோட அவுட்கம்ஸ் வந்து எவ்ரி இயர் கேட்பாங்க. பட் இப்போ அதே மாதிரி கேட்டால் அந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் தான் அது. இதில் வந்து ஒரு சில வேர்ட்ஸ்லாம் படிச்சிங்க அப்படின்னாலே நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் டிடெக்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
the agreement was signed by all the member countries of the UN. It will go into effect 2017. That itself a extreme statement. Okay, not by the all the member. So first statement is wrong. Second வந்து correct. That the main issue வந்துட்டு அதோட core objective வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். The agreement aims to limit the greenhouse gas emission so that they can the rise in average global temperature by the end of the century. They don't want to exceed the either 1.5 or 2 degree Celsius தான் தாண்டி போகக்கூடாது அப்படின்றது தான் அவங்க எய்மே. அதோட நோக்கமும் தான் வந்துட்டு அந்த பாரிஸ் சப்மிட்டோட இதுவே சரிங்களா அப்ஜெக்டிவே. ஸோ செகண்ட் அப்சல்யூட்லி ரைட். பட் தேர்டு பாருங்களேன், தேர்டில் அவங்க எவ்வளோ அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஹியூஜ். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, டெவலப்டு கண்ட்ரிஸ் அக்னாலஜ்டு தேர் ஹிஸ்டாரிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு இருக்குது. ஸோ அதுதான் வந்து போன் ஆஃப் கன்டென்ஷன் பிட்வீன் டு அரைவ் த கன்க்ளூஷனே. தெர் இஸ் சம்திங் கால்டு காமன் பட் டிஃபரன்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சிபிடிஆர்ன்ற மெக்கானிசம் இருக்குது. பட் அவங்க வந்துட்டு இந்த அக்செப்ட் பண்ணிட்டு $1000 பில்லியன் எவ்ரி இயர் கொடுப்போம் அப்படின்றத மாதிரி எப்பயுமே சொல்லவே இல்லை. ஓகேங்களா, ஈவன் வெரி ரீசெண்டாக கூட வந்து இதில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 பில்லியனோ அந்த மாதிரி தான் ஏதாவது பேசிகிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, இட்ஸ் நாட் வெரி ஹியூஜ். ஓகேங்களா, அப்போ வந்து 1000 பில்லியன்லாம் பற்றி பேசவே இல்லை. ஸோ தேர்டும் வந்துடும். இப்போ நீங்கள் நம்ம சிம்பிளாக தேர்டை வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னாலே we can easily arrive the answer, that is option B 2 only is the right answer. சரிங்களா? So okay, we'll go to the next question. Let me read out the question. Which of the following statements regarding green climate fund is are correct? நம்ம எப்படி வந்து முன்னாடி வந்து ஃபேக்ட் பேஸ்டு வருதோ இல்லை இந்த மாதிரி மணி ரொம்ப ஆல்ரெடி வந்து நம்ம இந்த போன செஷனில் பார்த்தோம், அரௌண்ட் 36% ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் வந்துட்டு டிஸ்ட்ரிக் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம். அந்த 36% அப்படின்றத பார்த்தோம் தப்பு. எகெயின் வந்து 18% அப்படின்றத இன்னொரு இயரில் வந்து பார்த்தோம் கிரவுண்ட் வாட்டர் ரிலேட்டட் கொஸ்டின்லேயே, அதுவுமே தப்பாச்சு. எகெயின் இப்போ போன கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா $1000 பில்லியன் அப்படின்ற மாதிரி நம்பர் ரிலேட்டட் ஃபேக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எகெயின் தப்பு. ஸோ எப்படி அதே லைனில் இந்த வித் ரெஸ்பெக்ட் டு என்விரான்மெண்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குது அப்படின்னா திஸ் இனிஷியேட்டிவ் இனிஷியேட்டட் பை ஆர் ஃபவுண்டட் பை ஆர் ஸ்டார்டட் பை, ஓகேங்களா, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட் லைக்லி வில் கோ ராங். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து படிக்கும்போது இட் இஸ் திஸ் ஸோ அண்ட் ஸோ இனிஷியேட்டிவ் வாஸ் இனிஷியேட்டட் பை திஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்லாம் இதை வந்து ஃபவுண்ட் பண்ணது இந்த ஆர்கனைசேஷன் தான். அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, லெட் மீ ரீட் அவுட் த ஸ்டேட்மெண்ட்ஸ். It is intended to assist developing countries in adaptation and mitigation practices to counter climate change. Okay, but second படிங்க, it is founded under the aegis of UNEP, OECD, Asian Development Bank and World Bank. ஓகேங்களா, ஸோ இட்ஸ் செகண்ட் வந்துட்டு ராங். ஜஸ்ட் நாட் ஃபவுண்டட் அண்டர் த UNEP அண்ட் ஸோ இதெல்லாம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்கம் ஆஃப் த UNFCCC. ஓகேங்களா, 2011 டு பி ப்ரொசைஸாக சொன்னால் கேன்கட் சம்மிட் வந்துட்டு கேன்கன் ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே நடந்த சம்மிட்டில் தான் வந்துட்டு இது வந்துட்டு ப்ரொபோன் பண்ணியிருப்பாங்க. ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் C 1 only இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரிலேட்டட் ஃபண்டிங் ரிலேட்டடாக கேட்ட இது மெக்கானிசம்ஸ். அது மாதிரி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா when it comes to funding it's very important for the prelims question. UPSC ப்ரிலிம்ஸ்லாம் அந்த மாதிரி வந்துட்டு கேட்பாங்க. ஓகேங்களா, வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் pertains to environment. So we'll go to the next question. Again more easy question. Then இதிலிருந்து வந்துட்டு ஒரு ஸ்பின் ஆஃப் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். Consider the following international agreements. Fine. First, the International Treaty on Plant Genetic Resources for Food and Agriculture. Okay. Second, United Nations Conventions to Combat Desertification. Fine. Third, World Heritage Convention. Question என்னன்னா, which of the above has bearing on biodiversity? Very simple question. All the three are one or the other way it's bearing on biodiversity. ஓகேங்களா, one or the other way it's related to the biodiversity. ஓகேங்களா, மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா for the betterment, for the safe, for the preserving of the biodiversity தான். So the right answer for this question is option D 1, 2 and 3. பட் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்தராக போயிட்டு நம்ம படித்து வச்சுக்கணும். இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி ஆன் பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் ஃபார் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரில் என்ன சொல்கிறாங்க, வாட் இஸ் த ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் பாடின்றதை படிச்சுக்கிறோம். எகெயின் செகண்ட் வந்து பாருங்கள், தி யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் டு காம்பேட் டெசர்டிஃபிகேஷன் இருக்குது. இதை பற்றி அடுத்த கொஸ்டின்ஸ் இதை பற்றி தான் பார்ப்போம். இதை பற்றி இன் டீட்டெயிலாக
ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீசெண்டாக ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா பார்த்துங்க, ஓகேங்களா. ரீசெண்ட் இந்த சென்ஸ் லாஸ்ட் 1 இயர் ஆர் 2 இயரில் ஏதாவது அவுட்கம் வந்திருக்கா, இல்லை நியூஸில் ஏதாவது வந்திருக்கா, ஓகேங்களா, இல்லை இந்தியா வந்து அதுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகிற ப்ரிலிம்ஸுக்கு ரொம்ப ரொம்ப அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. சரிங்களா. ஸோ யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் டு காம்பேட் டெஸ்டிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. இதிலிருந்து ஸ்பின் ஆஃப் கேட்ட அடுத்த வருஷமே கேட்ட இன்னொரு கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா. ஸோ லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யுனைடெட் கன்வென்ஷன் டு காம்பேட் டெசர்டிஃபிகேஷன்? சரிங்களா. ஸ்டேட் நம்பர் 1, it aims to promote effective actions through innovative national programs and supportive international partnership. Second, it has a special particular focus on South Asia and North Africa regions, and its secretariat facilitates the allocation of major portions of financial resources to these regions. Okay, it is committed to bottom-up approach, encouraging the participation of local people in combating the desertification. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் விடுங்க, செகண்ட் ஆப்ஷன்ஸ் டீட்டெயிலாக பார்ப்போம். இட் ஹேஸ் எ பர்டிகுலர் ஃபோக்கஸ் ஆன் சவுத் ஏசியா அண்ட் நார்த் ஆஃப்ரிக்கான் இருக்குது. இந்த மாதிரி கேட்டாலும் ரொம்ப ரொம்ப தப்பு. ஓகேங்களா. இட்ஸ் ஃபார் யூனிவர்சல் ஒரு குரூப்பிங் தான் அது. ஓகேங்களா. இட் டஸ் நாட் ஹேவ் எனி ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் ஆன் பர்டிகுலர் ரீஜியன். இட் ஒர்க்ஸ் இன்டிஸ்கிரிமினேட்லி. ஓகேங்களா. எதுவும் வந்துட்டு இதுக்கு ப்ரைமரி அதுக்கு அப்படின்லாம் கிடையாது. தேர் இஸ் நோ இவங்க சொன்ன மாதிரி பர்டிகுலர் அட்டென்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதை விட ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், அந்த இதில் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்லேயே allocation of major portion of financial resources to these regions அப்படின்ருக்கு. UNCCDக்கே ஃபினான்ஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குளோபல் ஃபினான்ஷியல் என்விரான்மெண்டல் ஃபெசிலிட்டி அப்படின்றத பார்த்தோம், அவங்க தான். பட் இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபண்டு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. பட் அப்சல்யூட்லி ராங். இந்த மாதிரி வந்து சம்டைம்ஸ் கேட்பாங்க. இவங்க வந்து ஃபண்டிங் நல்லா பார்த்துங்க, நல்லா கவனிச்சிங்க. எப்போலாம் வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் ரிலேட்டடான கொஷின்ஸில் பீட் எனி அக்ரிமெண்ட்ஸ் ஆர் எனி ஆர்கனைசேஷன்ஸ் அவங்க வந்து இந்த மாதிரி ஃபண்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு வந்தாலும் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேங்களா. இதுவரையும் கேட்ட பிவைக்யூவில் அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்திருக்கு. அது எல்லாமே தப்பு தான். ஓகேங்களா. மேக்ஸிமம் ஒரு கொஷின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அவேர்னஸ் ப்ரமோட் பண்ணுவாங்க, வேறு ஏதாவது டெக்னிக்கல் நாலேஜ் வேணும் அப்படின்னா கொடுப்பாங்க, கெப்பாசிட்டி பில்டிங் ஆர் ட்ரைனிங் இந்த மாதிரியான அசிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. பட் when it comes to ஃபினான்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி டைரெக்டாக இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஓகேங்களா. பிகாஸ் இட்ஸ் லாங் டைம் கமிட்மெண்ட், நம்ம கண்டினியூஸாக கொடுத்துட்டு இருக்க முடியாது அப்படின்றதுனால அவங்க வேறு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் இருக்குமே வந்து ஃபினான்ஷியல் ஹெல்ப் வந்துட்டு கொஞ்சம் டவுட்டு தான். சரிங்களா. அந்த மாதிரி டவுட்டும் கிடையாது, மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின், இஃப் வி ரிமூவ் த 2, 1 and 3, தேர்ட் வந்து கரெக்டு தான். இட்ஸ் அ வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆப்ஷன் சி 1 and 3 only is the right answer. சரிங்களா. ஸோ we'll go to the next question. Which one of the following is associated with the issues of control and phasing out of the use of ozone depleting substances? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது பொல்யூட்டன்ஸ் ஆகட்டும், இல்லை மற்ற ஏதாவது ஒரு என்விரான்மெண்டல் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆகட்டும், தேர் வில் பி சம் பர்டிகுலர் பாடி டு அட்ரஸ் தீஸ் திங். ஓகேங்களா. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு சில மாதிரி அக்ரிமெண்ட் மாதிரி போடுவாங்க. இல்லை அப்படின்னா தேர் வில் பி சம் ப்ரோட்டோக்கால் மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நிறையா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோதன்பர்க் ப்ரோட்டோக்கால், மான்ட்ரியல் ப்ரோட்டோக்கால், நகயோ ப்ரோட்டோக்கால் ஃபார் பயோடைவர்சிட்டி அண்ட் கியோட்டோ ப்ரோட்டோக்கால் ஃபார் கிளைமேட் சேஞ்ச், அதுமாதிரி நிறையா இருக்கும். ஸோ அவங்களோட அந்த ப்ரோட்டோக்காலோட அப்ஜெக்டிவ் என்ன, அதில் என்ன பேசியிருக்காங்க. ஓகேங்களா. தென் வெரி ரீசெண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 2019 or 18 வந்து கிகாலி அமெண்ட்மெண்ட் அப்படின்னு வந்து ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. அப்படின்னா என்ன, அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ த கொஸ்டின் இஸ் ஃபேஸிங் அவுட் ஆஃப் திஸ் யூஸ் ஆஃப் ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸ். என்ன ப்ரோட்டோக்கால் அதை பற்றி பேசியிருக்காங்கன்னா ஆப்ஷன் பி, மான்ட்ரியல் ப்ரோட்டோக்காலில் பேசியிருப்பாங்க. ஓகேங்களா. ஆக்சுவலி தெர் இஸ் சம்திங் கால்டு வியன்னா கன்வென்ஷன். அந்த வியன்னா கன்வென்ஷனில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸை பற்றி ரிமூவ் பண்ணுறதை பற்றி பேசியிருப்பாங்க. அதுக்கு கீழே அந்த ப்ரோட்டோக்கால் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மான்ட்ரியல் ப்ரோட்டோக்கால். ஓகேங்களா. தேர் வில் பி சம் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும், என்ன பண்ணணும், அதில் எதை பற்றி பேசுகிறாங்க, என்ன வந்துட்டு அவங்களோட கோர் ஆர்குமெண்ட் என்ன, அதுக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் அந்த ப்ரோட்டோக்காலில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி, மான்ட்ரியல் ப்ரோட்டோக்கால். ப்ளஸ் பிரிட்டன் உட்ஸ் கான்ஃபரன்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே 2 பேங்க் வந்து வந்திருக்கும். ஒன்று வந்துட்டு IMF அண்டு வேர்ல்டு பேங்க். ஓகேங்களா. அதெல்லாம் வந்துட்டு பிரிட்டன் உட்ஸ் கீழே தான் வந்திருக்கும். கியோட்டோ ப்ரோட்டோக்காலோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டு ரெடியூஸ் த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் தான். ஓகேங்களா. இது எப்படி மான்ட்ரியல் ப்ரோட்டோக்கால் எப்படி டு ஃபேஸ் அவுட் த ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸோ
அந்த மாதிரி கியோட்டோ ப்ரோட்டோக்காலோட மெயின் ரோல் என்னென்னா டு ரிடியூஸ் த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். ப்ளஸ் நகோயா ப்ரோட்டோக்கால் வந்துட்டு இட் கேம் ஃபார் பயோடைவர்சிட்டி. சரிங்களா? ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் ஆப்ஷன் பி. பட் ஃபர்தராக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வாட் இஸ் த ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், வேறுனா என்ன மெக்கானிசம்லாம் வந்திருக்கு அண்டர் கியோட்டோ ப்ரோட்டோக்கால் கீழே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஒரு R&D மாதிரி பண்ணி படிச்சுக்கணும். எகெயின் நகோயா ப்ரோட்டோக்காலில் என்ன வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? வாட் இஸ் த ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், தேர் இஸ் சம்திங் கால்டு பயோடைவர்சிட்டி ஆக்ட் இருக்குது, ஓகேங்களா? இல்லைனா யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் பயோடைவர்சிட்டி இருக்குது, CBD அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே வந்து there will be 2 ப்ரோட்டோக்கால். ஒன்று வந்து நகோயா ப்ரோட்டோக்கால், இன்னொன்று கார்டஜினா ப்ரோட்டோக்கால். அது வந்து உங்களோட பேசிக்ஸில் படிச்சிருப்பீங்க, ஓகேங்களா? அதில் நகோயா ப்ரோட்டோக்கால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெனிஃபிட் ஷேரிங்கை பற்றி பேசியிருப்பாங்க, ஓகேங்களா? கார்டஜினா ப்ரோட்டோக்கால் வந்து வாட் ஆர் த ப்ரொவிஷன்ஸ் ஆர் த ப்ரீ ரெக்யர்மெண்ட் டு பி டேக்கன் இன் பிஃபோர் த ட்ரான்ஸ்ஃபரிங் த லிவிங் மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ், அதை பற்றின ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை பற்றி என்னென்ன பண்ணணுன்றதை பற்றி பேசுகிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்டஜினா ப்ரோட்டோக்கால். ஸோ இந்த மாதிரி ஃபர்தரான டீட்டெயிலாம் வந்து பார்த்து நோட் பண்ணி எழுதிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எகெயின் கியோட்டோ ப்ரோட்டோக்காலிருந்து கேட்ட ஒரு அனதர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம், சரிங்களா? கன்சிடர் த ஃபாலோவிங் பேர்ஸ். இந்த பக்கம் டேர்ம்ஸ் சம்டைம்ஸ் சீன் இன் த நியூஸ், இந்த பக்கம் அதோட ஆரிஜின் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், Annex 1 countries their origin கார்டஜினா ப்ரோட்டோக்கால். செகண்ட் certified emissions reduction, இந்த பக்கம் நகோயா ப்ரோட்டோக்கால். இந்த பக்கம் க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம்ஸ், இந்த பக்கம் கியோட்டோ ப்ரோட்டோக்கால். ஸோ இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த மூணுமே Annex 1 countries, Annex 2 countries, certified emission reductions அண்டு க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம்ஸ், இது எல்லாமே இந்த டேர்ம்ஸ் எல்லாமே இருக்குல்ல, இது எல்லாமே அதோட ஆரிஜின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியோட்டோ ப்ரோட்டோக்கால் தான், சரிங்களா? அதில் தான் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரோல்ஸ் இருக்கும். இப்போ Annex 1 countries எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாட் இஸ் டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்துட்டு டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு என்னென்ன பண்ணும் அப்படின்றத பற்றி பேசியிருப்பாங்க. க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸில் இருக்கக்கூடிய எப்படி வந்து அதர் கண்ட்ரிஸ்க்கு வந்து டெவலப் பண்ணும், மீன்ஸ் எப்படி வந்து அசிஸ்ட் பண்ணும், அந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் பார்த்துருப்பாங்க, ஓகேங்களா? ஜஸ்ட்டு நீங்கள் போய் நார்மலாக அதை பற்றி நீங்கள் விக்கிபீடியா பண்ணி படித்தாலும் சரி, கூகுள்லேயுமே வந்துட்டு இந்த ஒவ்வொன்றுக்கும் இருக்கிற மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். கம்ஸ் அண்டர் த கியோட்டோ ப்ரோட்டோக்கால் கீழே, ஓகேங்க, ப்ரோட்டோக்கால் கீழே என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன அப்ஜெக்டிவ் அப்படின்றத பார்த்துக்கணும். பட் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கார்டஜினா ப்ரோட்டோக்கால் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கம்ஸ் அண்டர் த பயோடைவர்சிட்டி கீழே வரும் அப்படின்ட்டு. தெர் இஸ் நத்திங் டு டூ வித் த Annex 1 countries. நகோயா ப்ரோட்டோக்காலும் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் போன தடவை நான் வந்து சொன்னல பார்த்துருந்தோம் அப்படின்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். நகோயா ப்ரோட்டோக்கால் ஃபார் பெனிஃபிட் ஷேரிங், ஓகேங்களா? இந்த நகோயாவும் சரி கார்டஜினாவும் சரி ஃபோக்கஸ் ஆன் த பயோடைவர்சிட்டி, ஓகேங்களா? நாட் ஃபார் த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன், அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ இதில் இப்போ ரைட் பேர் எதுன்னு கேட்குறாங்க. மூணுமே கியோட்டோ ப்ரோட்டோக்கால், அதில் க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் மட்டும்தான் கியோட்டோ ப்ரோட்டோக்கால் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் 3. த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் சி. 3 only இஸ் த ரைட் ஆன்சர், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாமே வந்துட்டு ஒரு மார்க்கெட்டிங் மெக்கானிசம், ஓகேங்களா? எப்படி வந்துட்டு நம்ம ஃபண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான பேசினது தான் கியோட்டோ ப்ரோட்டோக்கால். So let me read out the next question. This question is about the carbon market. So again let me tell you இப்போயும் ரீசெண்டாக வந்துட்டு கார்பன் மார்க்கெட்டை பற்றி டாக்ஸ் போயிட்டுருக்கு, ஓகேங்களா? இதுக்கு முன்னாடியே வந்து போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி ரிலேட்டடான அந்த கார்பன் மார்க்கெட் மெக்கானிசம் வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரிலிம்ஸ். ஸோ அது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்கன்றதை பார்க்கலாம். Consider the following statements. Statement number 1. Carbon markets are likely to be one of the most widespread tools in the fight against climate change. Very plain and simple straightforward statement, ஓகேங்களா? இது தப்பு எதுவுமே கிடையாது. ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். கார்பன் மார்க்கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ரிசோர்ஸ் ஃப்ரம் த ப்ரைவேட் செக்டர் டு த ஸ்டேட் அப்படின்ட்டுருக்கு. ஸோ திஸ் ஆல்சோ ட்ரூ, ஓகேங்களா? தெர் இஸ் நோ கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் தீஸ் ஸ்டேட்மெண்ட், தெர் இஸ் நத்திங் ராங் அபவுட் இட். இதுவுமே வந்து கரெக்டு தான். பட் நான் உங்ககிட்ட வந்து ஒரு சின்ன டெக்னிக் வந்து சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸில் எப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் 1 படிச்சுட்டு ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2 போகிறீங்களோ இடையில வந்து பிகாஸ்னு போட்டு படிங்க, ஓகேங்களா? ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுதான் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுது, இது ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுது என்ன. அப்போ நீங்கள் பிகாஸ் போட்டு படிக்கும்போது ஃபிட் ஆச்சு அப்படின்னா எஸ் ஏ ஆப்ஷன் வில் கம், ஓகேங்களா? ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஒருவேளை ஃபிட் ஆகலை, ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆப்ஷன் பி வில் பி த ஆன்சர், ஓகேங்களா? ஏன்னா இண்டிவிஜுவலாக கரெக்டாக இருக்கும், பட் எக்ஸ்ப்ளனேஷன் ப்ராப்பராக செட் ஆகுது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் தான். பாருங்கள், எகெயின் உங்களுக்காக படிக்கிறேன்.
carbon markets are likely to be one of the most widespread tools in the fight against climate change. That's correct because carbon market second statement பாருங்க carbon market transfer resources from the private sector to the state அப்படின்னு இருக்கு. ஸோ இது தப்பு. சரி மீன்ஸ் ப்ராப்பர் ரீசன் கிடையாது. ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, ஆனால் ரீசன் வந்து ப்ராப்பராக மேட்ச் ஆகலை. ஓகேங்களா, இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ரிசோர்ஸ் வந்து ப்ரைவேட்லேருந்து ஸ்டேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்றது மேலே வந்து டூல் ஒன் ஆஃப் த பொட்டன்ஷியல் டூல் அகெயின்ஸ்ட் த ஃபைட் அகெயின்ஸ்ட் த கிளைமேட் சேஞ்சுன்னு இருக்குது. ஸோ இப்படி வந்துட்டு வராது. ஸோ ரைட் ஃபஸ்ட்டும் கரெக்டு, செகண்ட் இண்டிவிஜுவலி கரெக்ட், பட் இது இஸ் நாட் த ரைட் எக்ஸ்பிளனேஷன். 2024 கேட்டது. ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி. போத் ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2 ஆர் கரெக்ட். And statement number 2 is not the correct explanation for the statement number 1. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான கான்செப்ட். எகெயின் கார்பன் மார்க்கெட்லேருந்து கேட்ட இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். வெரி நாட் கார்பன் மார்க்கெட் பட் இந்த சென்ஸ் கியோட்டோ ப்ரோட்டோக்காலில் தெர் இஸ் சம்திங் கால்டு பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் வந்து ஆர்டிகல் 6 அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அந்த ஆர்டிகல் 6 ப்ரொவிஷனை வந்துட்டு ரிப்பீட்டடாக கேட்ட போன வருஷம் கரண்ட் அஃபேர் வந்துகிட்டே இருந்தது. அதை வந்து அந்த வருஷம் வந்து கேட்டாத கொஸ்டின் வந்து இப்போ பார்ப்போம். ஓகேங்களா, 2025 கேட்ட கொஸ்டின். லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1, ஆர்டிகல் 6 ஆஃப் த பாரிஸ் அக்ரிமெண்ட் ஆன் climate change is frequently discussed in global discussion on sustainable development and climate change. Yes, straightforward, current affair, absolutely true. Second, because Article 6 of the Paris Agreement on Climate Change sets out the principles of carbon market. 2024 carbon market base பண்ணி கொஸ்டின் வந்துச்சு. 25 carbon market base பண்ணி கொஸ்டின் கேட்டாங்க. எஸ், ஃபஸ்ட்டும் கரெக்டு, செகண்டும் கரெக்டு. தேர்ட் பாருங்கள், Article 6 of the Paris Agreement on Climate Change intends to promote inter-country non-market strategies to reach the climate target. இதுவுமே கரெக்ட். நல்லா கவனிங்க, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு மூணும் இண்டிவிஜுவலாக கரெக்டு. ஆன் டாப் ஆஃப் தட் செகண்ட் ஆல்சோ எக்ஸ்பிளைன் த ஃபர்ஸ்ட், தேர்ட் ஆல்சோ எக்ஸ்பிளைன் த ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்துங்க. ஆப்ஷன் ஏ, போத் ஸ்டேட் நம்பர் 2 அண்ட் ஸ்டேட் நம்பர் 3 ஆர் கரெக்ட் அண்ட் போத் ஆஃப் தம் எக்ஸ்பிளைன்ஸ் ஸ்டேட் நம்பர் 1. ஓகேங்களா, இப்போ நீங்கள் எப்படி படிச்சுக்கணும் அப்படின்னா ஒரு டெக்னிக் மாதிரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு படிச்சுட்டு ஆர்டிகல் 6 வந்து படிங்க, ஆர்டிகல் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படிங்க. 6 பாரிஸ் அக்ரிமெண்ட் கிளைமேட் சேஞ்ச் ஃப்ரீக்வெண்ட்லி டிஸ்கஸ்ட் இன் நியூஸ், அதெல்லாம் ப்ளா ப்ளா ப்ளா. ஓகே, ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆர்டிகல் 6 ஆஃப் த பாரிஸ் அக்ரிமெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் செட்ஸ் அவுட் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் கார்பன் மார்க்கெட். ஓகேங்களா, கரெக்டு, ஃபிட் ஆயிடுச்சா? அடுத்து பாருங்கள், அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படிச்சுட்டு பிகாஸ் போட்டு தேர்ட் ஸ்டேட்மெண்ட் படிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படித்து முடிச்சதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி டிஸ்கஸ் இன் குளோபல் டிஸ்கஷன் பிகாஸ் this agreement on climate change intends to promote the inter-country non-market strategies to reach the climate target. So, this is correct. So, the most appropriate answer for this question is option A. Both state number 2 and 3 are correct and both of them explains the state number 1. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இது வந்து 2025 கேட்ட கொஸ்டின். இதுவும் சரி, எகெயின் போன கொஸ்டின் பார்த்தா கார்பன் மார்க்கெட்டும் சரி, 2024 கேட்ட கொஸ்டினும் சரி. ஓகேங்களா, வெரி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர். எகெயின் நான் வந்து அடிக்கடி வந்துட்டு சொல்லுவேன், இந்த மாதிரி சிஓபி ஓகேங்களா, கான்ஃபரன்ஸ் ஆன் பார்ட்டிஸ், அது வந்துட்டு யூஎன்எஃப்சிசி ஆகட்டும், யூஎன்சிசிடி ஆகட்டும், ஆர் மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ் அந்த மாதிரி சிஎம்டி ஓகேங்களா, அந்த மாதிரி ஆகட்டும், அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஓகேங்களா, அது ரிலேட்டடாக பார்த்தாலும் படிச்சுக்கணும். அந்த மாதிரி 28th யுனைடெட் நேஷன் சிசிடி யூஎன்எஃப்சிசி பற்றி வந்து கேட்டிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி 2025 கேட்ட கொஸ்டின், வெரி ரீசன்ட் கொஸ்டின். அது பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதை வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். எகெயின் 3 ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த வருஷம் வந்து ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் பர் 2025 வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வந்துட்டு இப்போ கேட்குறாங்க. யூஸ்வலாக வந்துட்டு 2 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்பாங்க, இது ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி. பட் போன வருஷம் வந்துட்டு அதோட நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. 2024 வந்துட்டு ஒரு 2-3 கொஸ்டின் தான் அந்த மாதிரி கேட்டாங்க. வெரஸ் அரௌண்ட் ஒரு 10 கொஸ்டின்ஸ் பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் 1, 2, 3ன்னு கொடுத்துட்டு 2 வந்து 1 எக்ஸ்பிளைன் பண்ணுதா, 3 வந்து 1 எக்ஸ்பிளைன் பண்ணுதா, இல்லை 2ல் 1 தான் எக்ஸ்பிளைன் பண்ணுதா, அந்த மாதிரியான ட்ரெண்டில் 2025 நிறைய கொஸ்டின் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கேட்ட கொஸ்டின் தான் இது. 2026 வந்துட்டு we do not know, மேபி த கவுண்ட் மே கோ ஹையர், அப்படி இல்லைன்னா அல்டுகெதர் புதுசாக ஏதாவது ஒரு நியூ டெக்னிக்கை கூட கொண்டு வரலாம். ஸோ இதுக்கும் வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கும். ஓகேங்களா, நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவ்வளோதான். அவங்க எந்த மாதிரி டெக்னிக் கேட்டாலும் நம்ம நாலேஜ் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிட்டு வரப்போகிறோம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
So let me read out the question. Statement number 1. At the 28th United Nations Climate Change Conference COP28, India refrained from signing the Declaration on Climate and Health. So this is correct statement. ஓகேங்களா, அது வந்து அந்த வருஷம் கரண்ட் அஃபேராக வந்தது, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி வரதில் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன், அப்புறம் இந்தியா சொல்லியிருக்காங்க இல்லைன்னா இந்த மாதிரி சைன் பண்ணாமல் இருந்திருக்காங்கன்றதை நல்லா பார்த்துக்கணும். கரெக்ட். ஸ்டெப் நம்பர் 2 பாருங்கள். The COP28 Declaration on Climate and Health is a binding declaration, and if signed, it becomes mandatory to decarbonize health sector இருக்குது. ஸோ எப்போல்லாம் இந்த மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த பைண்டிங் இல்லை நான் பைண்டிங் அந்த மாதிரிலாம் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேங்களா, எல்லா டைமும் தப்பாகாது, பட் கொஞ்சம் மேக்ஸிமம் டைம் வந்து இந்த மாதிரி தப்பாக வாய்ப்பு இருக்குது. பட் ஹியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். தேர்ட் பாருங்கள். இஃப் இந்தியாஸ் ஹெல்த் செக்டர் இஸ் டீகார்பனைஸ்ட், the resilience of its health care system may be compromised. ஓகேங்களா, மேபி தான். ஓகேங்களா, ஸோ இது வந்து அப்சல்யூட்லி ரைட் ஸ்டேட்மெண்ட். பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன்லி தே டிட் நாட் சைன் த டாக்குமெண்ட் கால்டு டிக்ளரேஷன் ஆன் கிளைமேட் அண்ட் ஹெல்த். ஸோ இதுக்கு என்ன ஆப்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கரெக்டு, பட் செகண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல, வேற தேர்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அப்படின்றப்ப ஆப்ஷன் சி பாருங்கள். ஒன்லி ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் 2 and 3 இஸ் கரெக்ட் அண்ட் தட் எக்ஸ்பிளைன்ஸ் ஸ்டேட் நம்பர் 1. ஓகேங்களா, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட். ஏன் அப்படின்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, வேற தேர்டு வந்து கரெக்டு. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான், செகண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணலை, தேர்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேங்களா, பார்த்தோம். ஏன்னா மேபி காம்ப்ரமைஸ்டு, இப் சைன் பண்ணோம் டீகார்பனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹெல்த் செக்டர் மேபி காம்ப்ரமைஸ்ட். அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளரேஷன் ஆன் கிளைமேட் அண்ட் ஹெல்த்தில் வந்து சைன் பண்ணல. ஓகேங்களா, நம்ம போய் ஜஸ்ட்டு ஒரு ரீட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா, என்ன அப்படின்னா என்ன, இஸ் தேர் எனி ஹெல்த் ரிலேட்டட் ஆஸ்பெக்டில் வந்து நிறைய கார்பன் இன்டென்சிவ் செக்டர் மாதிரி இருக்குது. ஓகேங்களா, அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும், டீகார்பனைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. பட் இன்கேஸ் அதை வந்து ப்ரொபோன் பண்ணுறோம், அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஹெல்த் செக்டர் வந்து அஃபெக்ட் ஆகலாம். அதனால தான் ஆக்சுவலாக இதுதான் நடந்தது, அதனால சைன் பண்ணலை. ஓகேங்களா, ஓகே, லெட் இட் பி மேபி அந்த மேனுஃபேக்சரிங் இந்த மெடிக்கல் டிவைசஸாக இருக்கலாம், ஆர் சம் அதர் திங்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் அதை கூத்துரு மட்டும் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அன் ஐடியா. ஸோ இது வந்து 2025 கொஸ்டின், ரீசன்ட் கொஸ்டின், கரண்ட் அஃபேர் பேஸ் பண்ண கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். வித் ரெஃபரன்ஸ் டு த இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ஓகேங்களா, IUCN, ஓகேங்களா, அண்ட் த கன்வென்ஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இன் endangered species of wild fauna and flora, CITES. Which of the following statements is correct? So basically the statement is about IUCN and SITES. ஓகேங்களா, சைட்ஸும்போம். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு என்விரான்மெண்ட். தெர் ஆர் லாட் ஆஃப் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி இருக்குது. IUCN இருக்குது, அப்புறம் சைட்ஸ் இருக்குது, டிராஃபிக் இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதை பற்றிலாம் நீங்கள் ப்ராடாக படிச்சிருப்பீங்க அப்படின்றத நம்புகிறேன். அதை பேஸ் பண்ண எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். லெட் மீ ரீட் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். IUCN இஸ் an organization of the United Nations. Be very careful. IUCN is an organization of the United Nations and CITES is an international agreement between the governments இருக்கு. ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு நமக்கு தெரிஞ்சது IUCN அப்படின்றது என்னென்னா ஒரு NGO. ஓகேங்களா, வேறு சைட்ஸ் அப்படின்றது ஒரு இன்டர் கவர்மெண்டல் பாடி. பட் இவங்க IUCN என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட்ஸ் ஆர்கன் ஆஃப் த யுனைடெட் நேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு நல்லாவே தெரியும், UN பற்றி நிறையா படிச்சிருப்போம், ஸ்பெஷலைஸ்டு ஆர்கனைசேஷன், ஏஜென்சி, அதெல்லாமே நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தப்பு. பட் இதில் ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணோம் அப்படின்னாலே வி வில் அரைவ் அன் ரைட் ஆன்சர். ஓகேங்களா, ஓகே, இதுக்கும் வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸும் படிப்போம். IUCN runs thousands of field projects around the world to better management natural environment. செகண்ட் வந்து கரெக்ட். தேர்டு பாருங்கள். CITES is legally binding on the states. legally binding கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, on the states that have joined it, but this conventional does not take place of the national laws. ஸோ ஆல்ரெடி நம்ம 1 ரிமூவ் பண்ணிட்டோம், 2 and 3 தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 3 என்ன ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரி, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2 and 3. ஸோ 3 வந்துட்டு கரெக்டு தான். ஓகேங்களா, நம்ம போன கொஸ்டின் வந்து பைண்டிங் வந்துட்டு மேக்ஸிமம் தப்பாக இருக்குன்னா நிறையா கொஸ்டின்ஸில் பார்த்துருக்கோம். இந்த கொஸ்டின் வந்துட்டு எக்ஸப்ஷன். ஓகேங்க, அதனால தான் வந்துட்டு இது வந்தாலே பைண்டிங் வந்தாலே தப்புன்றது கிடையாது. வேற லீகலி பைண்டிங்கிறது அவங்க நம்ம ஃபஸ்ட் IUCN இஸ் நாட் த UN பாடி அப்படின்றது தெரியும். அதனால் இப்போ 1 ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வீல் ரீச் அன் ஆன்சர், தட் இஸ் ஆப்ஷன் பி 2 1 3 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி இதையும் படித்து வச்சுக்கணும், எது லீகலி பைண்டிங், எது நான் லீகலி பைண்டிங் அப்படின்ற மாதிரி. அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். எகெயின்
இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன், இப்போ ஐயூசின்னு இருக்குது, டிராஃபிக் இருக்குது, சைட்ஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அது ரிலேட்டடாக கேட்ட வந்த கரண்ட் அஃபேர் வந்து நம்ம படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேங்களா? இப்போ கரண்ட் அஃபேர் படிக்கும்போது இப்போ ஐயூசிஎன் பற்றி கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஐயூசிஎன் அப்படின்னு டைப் பண்ணிட்டு அந்த டேஷ்போர்ட்லேயே வந்துட்டு ஆல் இமேஜஸ்ன்னு இருக்கும், நியூஸ் இருக்கும். ஓகேங்களா? அதில் நியூஸ் டேப் வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 இயர் வரைக்கும் அதை பற்றின ஏதாவது நியூஸ் வந்திருக்கா, ஏதாவது புதுசாக ஏதாவது ப்ரொப்போன் பண்ணியிருக்காங்களா, ஓகேங்களா, இஃப் ஆர் டிட் தே டேக் எனி ஆக்ஷன், ஓகேங்களா, நியூவாக ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா, ஏதாவது இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்களான்றதை பார்த்துக்கணும். ஓகேங்களா? அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை தான் வந்து கொஷினாக கேட்பாங்க. அதை மட்டும் பார்த்து படித்து வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது. அந்த மாதிரி கேட்ட கொஷின்ஸ் தான் இது வந்த கொஷின் 2024 கேட்டது. லெட் மீ ரீட் அவுட் த கொஷின். இன்வேசிவ் ஸ்பீசிஸ் ஸ்பெஷலிஸ்ட் குரூப், அகெயின் இன்வேசிவ் ஸ்பீசிஸ் ஸ்பெஷலிஸ்ட் குரூப் that develops the global invasive species database belongs to which one of the following organism? ஸோ நமக்கு ஸ்பீசிஸ் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டேட்டாபேஸ் அப்படின்னாலே நமக்கு அந்த இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு, நியர் த்ரெட்டன்டு, வல்னரபிள் அப்படின்னு. இந்த டேட்டா பேஸ்ட் ஆன் ஐயூசிஎன் கிளாஸிஃபிகேஷன். ஓகேங்களா? ஐயூசிஎன் அது பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்வியஸாக எகெயின் இன்வேசிவ் ஸ்பீசிஸ் ஸ்பெஷலிஸ்ட் குரூப்னு இருக்குது, குளோபல் டேட்டா பேஸ் அப்படின்ற போதே இது பண்ணது யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஐயூசிஎன் தான். ஓகேங்களா? பாருங்கள், இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். ஓகேங்களா? தட் இஸ் த ரைட் ஆன்சர். தட்ஸ் வை ஐ டோல்ட். இந்த மாதிரி இப்போ ஐயூசிஎன் பற்றி கேட்டாங்க, அதை பற்றி அவங்க ஒர்க் பண்ண ஆல்ரெடி பிவைக்கில் கேட்டாங்க, ஆல்ரெடி அதை பேஸ் பண்ண கரண்ட் அஃபேர் நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஷின். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ட்ரேட் ரிலேட்டட் அனாலிசிஸ் ஆஃப் ஃபனா அண்ட் ஃப்ளோரா இன் காமர்ஸ். தட் இஸ் டிராஃபிக்கோட அப்ரிவேட்டட் ஃபார்ம்ஸ் தான் இது. ஸ்டேட் நம்பர் 1, டிராஃபிக் இஸ் எ பியூரோ அண்டர் த யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம். நான் தான் சொன்னல ஆல்ரெடி வந்துட்டு இந்த ஒரு பாடி கொடுத்துட்டு இந்த பாடி இதுக்கு கீழே இருக்குது அப்படின்றத சம்மந்தமே இல்லாமல் வேறு ஏதோ பாடி சொல்லியிருப்பாங்க. அப்படிலாம் இட் இஸ் ஸ்டார்டட் பை திஸ் ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா ஃபேக்ட் பேஸ்டு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி வந்தாலே ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும். சரிங்களா? ஸோ டிராஃபிக் ஆக்சுவலி பேசிக்கலி இட் இஸ் ஏ என்ஜிஓ, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இட்ஸ் நத்திங் டு டூ வித் இட்ஸ் அ பியூரோ அண்டர் யூஎன்இபி. அதெல்லாமே தப்பு. ஃபஸ்ட்டு வந்து தப்பு, அப்சல்யூட்லி தப்பு. செகண்ட் பாருங்கள், த மிஷன் ஆஃப் traffic is to ensure that trade in wild plants and animal is not a threat to the conservation of nature. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ ரைட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? த மெயின் அப்ஜெக்டிவே மிஷனே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான், டு என்ஷூர் தட் ட்ரேட் இன் வைல்டு பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் நாட் அ த்ரெட் டு த கன்சர்வேஷன் ஆஃப் த நேச்சர். அதுதான். அதனால தான் நேமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வச்சுருப்பாங்க சிமிலராக. ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி, 2 only இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? Okay, we'll go to the next question. Consider the following statement. Climate and Clean Air Coalition (CCAC) to reduce short-lived climate pollutants is a unique initiative of G20 group of countries. Fine. Again, CCAC focuses on methane, black carbon and hydrocarbon. ஸோ இது வந்து அந்த வருஷம் வந்து கரண்ட் அஃபேராக வந்துட்டு இருந்தது. ஓகேங்களா? இது வந்து இந்த 2017 கேட்ட கொஷின் இது. கிளைமேட் அண்டு க்ளீன் ஏர் கோயலிஷன் சிசிஏசி பற்றி வந்த இது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணது இவங்க தான் அப்படின்னு வந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து நிறையா தப்பாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். பாருங்கள், கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். சிசிஏசி டு ரிடியூஸ் ஷார்ட் லிவ்டு கிளைமேட் பொல்யூட்டன் இஸ் ஏ இனிஷியேட்டிவ் ஆஃப் G20 இருக்குது. ஸோ திஸ் இஸ் ராங். ஓகேங்களா? இது வந்து G20 வந்து கிடையாது. இது ஒரு குரூப் ஆஃப் அதர் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைஸ் ஆர் சம் அதர் திங். ஓகேங்களா? அவங்க பண்ணதான். பட் ஐ நோ வெரி வெல் தட் இஸ் நாட் அண்டர் த கம்ஸ் அண்டர் த இனிஷியேட்டிவ் ஆஃப் G20. உங்களை ஜஸ்ட் கோ அண்ட் ரீட். இது வந்து யார் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்றத பார்த்துக்குங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். சிசிஏசி ஃபோக்கஸ் ஆன் மீத்தேன், பிளாக் கார்பன், ஹைட்ரோஃப்ளூரோகார்பன், இது எல்லாமே ஷார்ட் லிவ்டு கிளைமேட் பொல்யூட்டன். எஸ், இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது தான் இவங்களோட ரோல். ஸோ ஆப்ஷன் 2 வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்டு. ஸோ ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி, 2 only is the right answer. So we'll go to the next question. In the 2016 like a question, the FAO, Food and Agricultural Organization, accords the status of globally important agricultural heritage system (GIAS) to traditional agricultural system. What is the overall goal of the initiative? கேக்குறாங்க. Okay, first பாருங்க, to provide modern technology, training in modern farming method, financial support to local communities of identified globally
important agriculture heritage system so as to greatly enhance their agriculture productivity. ஐடியா இஸ் வெரி குட், ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் இது வந்து அவங்களோட அப்ஜெக்டிவ் கிடையாது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், டு ஐடென்டிஃபை அண்ட் சேஃப்கார்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி ட்ரெடிஷ்னல் ஃபார்ம் ப்ராக்டிசஸ் அண்ட் தேர் அசோசியேட்டட் லேண்ட்ஸ்கேப்ஸ், அக்ரிகல்ச்சரல் பயோடைவர்சிட்டி அண்ட் நாலேஜ் சிஸ்டம் ஆஃப் த லோக்கல் கம்யூனிட்டி. ஓகேங்களா? இட்ஸ் லைக் நோ there will be some traditional ecological practice or environment agriculture practices இருக்கும் which is also eco friendlyயாகவும் இருக்கும். அதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு தேவையான நாலேஜ் இது கொடுக்கறது. ஓகேங்களா? தென் கெப்பாசிட்டி பில்டிங் ட்ரைனிங் அந்த மாதிரி கொடுக்கறது தான் இது. ஸோ செகண்ட் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் த இனிஷியேட்டிவ். ஓகேங்களா? அவங்க கோலே வந்துட்டு இது தான். தேர்ட் வந்து பாருங்கள், டு ப்ரொவைட் ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் ஸ்டேட்டஸ் டு ஆல் த வெரைட்டிஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூசர்ஸ் இன் சச் ஐடென்டிஃபைட் இயர்ஸ். அதுவுமே வந்து தப்பு. ஓகேங்களா? தேர்டும் வந்து வராது. ஆக்சுவலாக இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க வந்து நமக்கு பயமாக இருக்கும். ரொம்ப பெருசாக இருக்குது, எஃப்ஓ பற்றி படிக்கல, அதை பற்றி படிக்கல அப்படின்ட்டு. பட் ஜென்ரலாக ஒரு நார்மல் காம் மைண்டோட இந்த கொஷின் அப்ரோச் பண்ணும்போது we can easily arrive the answer. And on top of that, there is 3 sites in India globally important agriculture heritage sites system. இந்தியாவில் இருக்கான்னு கேட்டால் எஸ் இருக்குது. there are 3 sites. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளாவில் குட்டநாடு கல்டிவேஷன் வந்துட்டு இருக்குது. அங்கே வந்துட்டு அந்த குட்டநாடு ரைஸ் கல்டிவேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் எகெயின் வந்து கொராப்புட் அப்படின்ற ஒரு இடத்துலையும் வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒடிசாவில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ரான் கல்டிவேஷன், அங்கேயும் வந்து தே ஆர் ஃபாலோவிங் ஏ யூனிக் வே ஆஃப் ஃபார்மிங் ப்ராக்டிசஸ் பேசிக்லி இன் ஜம்மு காஷ்மீர். ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் இந்த 3 இடத்துலையும் பண்ணுறாங்க. பட் இதில் ரொம்ப முக்கியமான என்னென்னா இந்த மாதிரி மற்ற இது பண்ணுறாங்களா? ஓகேங்களா? அங்கே வந்துட்டு என்னென்ன பண்ணுறாங்க இந்த 3 இடத்தையும் பார்த்துக்கணும். மேபி இன் ஃப்யூச்சரில் வந்துட்டு ஃபாலோவிங் சைட்ஸ் என்ன அப்படின்றது, இதில் என்ன சைட்ஸ் வந்து ஜிஐஏஹெச்எஸ் அந்த இது வந்துட்டு இருக்குது அப்படின்றத கேட்பாங்க. ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி 2 only is the right answer. So we'll go to the next question. So almost we have covered more number of questions, important questions. Last few years like at questions எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். Okay, let me read out the question. Which of the following statement is correct ன்னு கேட்குறாங்க. 2016 கேட்ட கொஸ்டின் இது. ப்ராப்பர் டிசைன் அண்ட் எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் UNREDD+ program can significantly contribute to protection of biodiversity, resilience of forest ecosystem, poverty reduction. ஸோ இந்த மாதிரி பாவர்ட்டி ரிடக்ஷன் வந்து சில பேர் நம்ம என்ன பண்ணுவோம்னா என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக இல்லையே அப்படின்னு பாவர்ட்டி ரிடக்ஷன் வராதுன்னு தூக்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி யோசிக்காமல் கொஞ்சம் ப்ராடாக திங்க் பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஒன் ஆர் த அதர் வே. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட் டிபெண்ட் கம்யூனிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா? அவங்களோட லைவ்லிஹுட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேர் வில் பி சம் ப்ரொவிஷன்ஸ். அந்த ப்ரொவிஷன்ஸ் வில் அலிவியேட் த பாவர்ட்டி. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 3யும் வரும். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், வெரி சிம்பிள் கொஸ்டின். த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3 ஆல் தி அபோவ் இஸ் த ரைட் ஆன்சர். இந்த மாதிரி சம்டைம்ஸ் ரொம்ப சிம்பிளாகவும் வந்து கேட்பாங்க. ஸோ வித் திஸ் we have come to the conclusion of this session. Almost we have seen a number of questions from this aspect. கரண்ட் அஃபேரில் எப்படி கேட்டாங்க, பிஒய்க்யூவில் எப்படி கேட்டாங்க, ஸ்பின் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நிறையா பார்த்தோம். அப்புறம் ஃபண்டிங் மெக்கானிசம்ஸ் அதெல்லாமே பார்த்தோம். ஓகேங்களா? ஒரு ஓவராலாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நம்ம 20-25 கொஸ்டின்ஸை வந்துட்டு எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு மெட்டீரியலோ ஒரு கம்பைலேஷனோ சம்திங் பீட் எனி திங் எடுத்துக்கிட்டு இன்டர்நேஷ்னல் ரீசெண்ட் அக்ரிமெண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு என்விரான்மெண்ட்டில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்றதை பாருங்கள். அதை வந்து பிஒய்க்யூவில் எந்த ஆங்கிளில் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்து வச்ச கொஸ்டின்ஸில் வச்சு கேட்டாலும் சரி, இல்லை அந்த பாடிஸ் எல்லா பாடிஸும் எல்லாமே படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? படிக்கவும் முடியாது. இந்தியா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்களா, ஏதோ கான்ட்ரிபியூஷன் இருக்கான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. 2வது பிஒய்க்யூ சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்றத பாருங்கள். ஓகேங்களா? 3வது வெரி ரீசெண்ட் கரண்ட் அஃபேரில் ஓகேங்களா இந்தியா அதை சைன் பண்ணியிருக்கு, இல்லைனா டிக்ளைன் பண்ணியிருக்கலாம், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த மாதிரி இது பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இது பார்த்தாலே போதும். ஓகேங்களா? இதை தாண்டி அவங்க கேட்க மாட்டாங்க. இதை மட்டும் பார்த்துட்டு ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா மோர் தென் எனஃப். ஸோ வித் திஸ் we have come to the conclusion. Hope you must have learned lot of things out of this session. So see you in the next session. நம்ம நெக்ஸ்ட் செஷனில் வந்துட்டு ப்ரொடெக்டட் ஏரியாஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்பீசிஸ் பற்றி அதெல்லாமே பார்ப்போம். that will be even more interesting. So thank you so much for the participation of your and your listening patiently. Okay, so see you in the next video. Thank you so much. All the very best.